அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். 38 ப்ளவுஸோட சைஸ். ஸோ எப்பவும் போல் கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணி வேஸ்ட் பீஸ்க்காக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது லைனிங் ப்ளவுஸ்னால கீழே ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வந்து அளவு விடுதேன். ஸோ இதோட ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச். ஸோ 14 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதே லைனில் திரும்பியும் 1 டைம் மார்க் பண்ணிக்கிடுதேன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் நான் ட்ரா பண்ணுறதுக்காண்டி இது மார்க் பண்ணுறேன். லைன்ஸ் வந்து கிராஸ் விழாதப்போ தான். ஸோ வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நான் டோட்டலாக வந்து வச்சுருக்கிறது வந்து நெக்கோட வித் வந்து 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். டோட்டல் இன்ச் வந்து இது நெக்கோட வித்து வந்து நம்மளுக்கு வந்து 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் வந்து 6 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ 6 இன்ச்சஸ்னால் நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸோட அளவை விட்டுட்டு நான் வந்து 6 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிடுதேன். ஸோ அதை மட்டும் நான் லைன் பண்ணிக்கிறேன். அந்த லைனை நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வந்து என்கரேஜாக இருக்கும். ஸோ கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். புரியலனாலும் எதுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம். ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து சேர விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கமெண்டில் வந்து கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ மேலே என்ன அளவு இருக்கோ அதே அளவு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து டீப் நெக்னால உள்ள தள்ளி ஒரு 1/2 இன்ச் ட்ரா பண்ணியிருக்கேன். திரும்பி நான் வந்து ஷோல்டர் சைட்லேயும் அந்த ஆர்ம்ஃபிட் சைட்லேயும் வந்து 1/2 இன்ச் வெளியே தள்ளியிருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து போடும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து சைடில் வந்து க்ரீசஸ்லாம் நம்மளுக்கு இருக்காது, ரொம்ப வந்து இழுத்த மாதிரி இருக்காது. 38 வந்து நான் 4 டிவைட் பண்ணியிருக்கேன். சாரி, நான் ப்ளஸ் 1/2 இன்ச் பதிலாக நான் 5 பண்ணியிருக்கேன். ஸோ 38 4 டிவைட் பண்ணால் 9.5. ஸோ இதுக்கு வந்து பஸ்டோட ரவுண்ட் வந்து எனக்கு வந்து 10 வரும். இப்போது டீப் நெக்னால் நம்ம வந்து எப்பவும் போல் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து வைக்க மாட்டோம். இந்த நெக்கில் இருந்து தான் நம்ம வைக்கணும் அந்த 10 இன்ச்சஸ். அப்போ தான் வந்து சைடில் வந்து ஷோல்டர் வந்து லூஸ் ஆகாது, ஷோல்டர் வந்து ஃபால் நம்மளுக்கு வராது. அப்போ தான் நெக்கு வந்து 9.5 இருக்குது எனக்கு. இதில் இந்த மாதிரி க்ராஸாக ஒரு லைன் எடுத்து நம்ம பண்ணும்போது டெப்த் வந்து நல்லாவே கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த ப்ளவுஸோட நெக்கே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த 1/2 இன்ச் நம்ம நெக்கில் 1/2 இன்ச் மார்க் உள்ளே தள்ளி பண்ணும்போது அந்த ஆர்ம்ஃபிட் லைன்லேயும் அதேமாதிரி உள்ளே தள்ளி தான் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து லைன்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ டீப் எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். ஸோ இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கேட்டிருந்தாங்க. ஓவராலாக அந்த ஸ்கொயர் தெரியாமல் லைட்டாக மைல்டாக வந்து அந்த ஸ்கொயர் இருக்கிற இடத்துல மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பண்ணது வந்து நான் நார்மலாக உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டினது. ஸோ அது வந்து நெக்கு கிடையாது. ஸோ நான் அதனால் வந்து அதை வந்து கட் பண்ண மாட்டேன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த செகண்ட் லைன் தான் வந்து நம்மளுக்கு வந்து நெக்கு. ஸோ இந்த நெக் லைன் வரைஞ்ச இடத்துலேருந்து தான் நான் வந்து இந்த பஸ்டோட லைன் நான் மார்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பண்ணும்போது நார்மல் நெக்குக்கு தான் இப்படி பண்ணணும். டெப்த் அதிகமாக இருக்கும்போது அந்த டெப்த்துலேருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். அப்போ தான் லூஸ்னஸ் விழாது. ஸோ இங்கேருந்து பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1/2 இன்ச் கம்மியாக இருக்குது. இல்லை, ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணுறது தான் உள்ளே தள்ளி மார்க் ஆகும். ஏன்னா வந்து டெப்த்துலேருந்து எடுக்கும்போது அந்த லூஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்காக. எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் 1.5 இன்ச்சஸ் வந்து சைடில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் அது வந்து எல்லாேருக்கும் அதேமாதிரி 1.25 இன்ச்சு தான் ஆர்ம்ஃபிட் வரையிறதுக்கு. 6 வந்து அப்படி 2 டிவைட் பண்ணால் 3 வரும். ஸோ நான் அதை வந்து டேப் வச்சு மடக்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த 3 லைன்ஸ் ஜாயின் பண்ணால் போது நம்ம ஆர்ம்ஃபிட்டில் நம்ம வந்து அளக்க வேணாம், அதே வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இந்த பஸ்டோட லைனையும்
ஷோல்டர்லேருந்து இந்த பஸ் லைனுக்கு வரக்கூடிய இந்த 6 இன்ச்சஸ் ஹைட்டை நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டா போதும். ஆர்ம் ஃபிட் வந்து நம்ம அளந்தளந்து மார்க் பண்ண வேணாம், கரெக்டாக அது வந்துடும். ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். இன்னும் கிளியராக வந்து இதை வந்து எப்படி சொல்லணும்னா, இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் வர்றதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 8 1/2 வரும். இது வந்து நமக்கு 8.25 வருது. ஸ்டிச் பண்ணி முடிக்கவும் 8 1/2 வந்துடும். ஏன்னா இது வந்து க்ராஸில் இருக்கனால நம்மளுக்கு வந்துடும், 8 1/2 வந்துடும். இதில் இன்னும் ஆர்ம் ஃபிட் வந்து வேறு எப்படியாச்சும் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க இன்னும் வேறு வந்து டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் வந்து பண்ணலான்னா அதையும் கண்டிப்பாக கமெண்டில் வந்து போடுங்க, நான் பார்க்குறேன். பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு நியூ ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேறு டைப்பில் பண்ண தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கும் இதில் வந்து போட்டு விடுங்க, நானும் பார்க்குறேன். ஸோ வேஸ்ட் ரவுண்டு வந்து எனக்கு 34. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணி 8.5. ஸோ இவங்க வந்து ரொம்ப வந்து ஃபேட்டாக இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து நான் டேரெக்டாக 8.5 வச்சுக்கிட்டேன். டாட் வந்து நான் அதுக்கு வந்து யூஸ் பண்ணலை. ஆஸ் யூஷுவல் அந்த 1 1/2 இன்ச்சஸ் சைடில் சீம் அலவன்ஸ் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் போர்ஷன் வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ பேக் போர்ஷன் ரொம்பவே சிம்பிள். ஃப்ரண்ட் போர்ஷனும் அதே மாதிரி சிம்பிள் தான். நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மார்க் பண்ணி அடிக்கடிக்கு ஸ்டிச் பண்ணி பழகும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிரும். ஸோ நான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் தனியாக மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த லைன்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து 3 ஸ்டிச்சஸ் இல்லை 4 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ஆல் ஓவராக நம்ம வந்து பேக் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்லீவ் தான் மார்க் பண்ண போகிறேன். ஸ்லீவ் வந்து எனக்கு சைடில் ஜாயின் கொடுக்குற மாதிரி வரதுனால ஒரு சைடு வந்து நான் கரெக்டாக எடுத்துக்கிடுவேன். இன்னொரு சைடு வந்து அந்த 1 1/2 இன்ச்சஸ் வந்து நம்ம சைடில் இந்த சீம் அலவன்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ கரெக்டான அளவு நம்ம எடுக்கும் போது நம்ம வந்து சீம் அலவன்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஜாயின் போட்டால் போதும். அதுக்காண்டி நம்ம வந்து ஃபோல்டிங் மாற்றி போடக்கூடாது. ஃபோல்டிங் இதே மாதிரி தான் இந்த கரப்பக்கம் தான் போடணும். நம்ம கீழே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது லைனிங் பீஸ்னால அது ஜாயின்காக போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஹை பஃப் ஸ்லீவ் இது வந்து. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப மீடியமாக இருக்கவங்க, அதாவது ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்லீவ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஃபிட்டிங் வந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அது. ஸோ ஸ்லீவோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணி மேலே ஒரு 1/2 இன்ச் நான் போட்டிருக்கேன். அது வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த ஸ்லீவோட கேப்போட ஹைட் வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வந்து லாங் ஸ்லீவ், கொஞ்சம் வந்து லாங்காக இருக்கிறதுனால நம்ம வந்து கம்மியாக தான் போடணும். இதை வந்து 2 1/2 தான் வைக்கணும். ஸோ எனக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போக எனக்கு கரெக்டாக 2 1/2 தான் வரும். ஸோ எப்பவும் போல் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஒரு நாச் கட் பண்ணிக்கணும். இந்த நாச் கட்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் போக நம்மளுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடணும். ஆர்ம் ஃபிட் நம்ம தனியாலாம் மார்க் பண்ண வேண்டாம். ஸோ இப்படி வச்சு கரெக்டாக வந்து எந்த இடத்துல போய் அந்த கேப் ஹைட்டில் போய் எங்கே கரெக்டாக மீட்டப் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிடலாம். ஸோ நம்ம வந்து ஆர்ம் ஃபிட்டு வந்து தனியாக வந்து ஃபார்முலா வச்சு ரெடி பண்ணணும்னு வேண்டாம். இந்த மாதிரி நம்ம பேக் போர்ஷன் வச்சு பண்ணும்போது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வருது. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா எப்படின்னு சொல்லி அதையும் கமெண்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் திருப்பி அதை வச்சு செக் பண்ணிக்கிடுவேன். மேலே அந்த ஷோல்டர் ஸ்டிச்சிங் போக மிச்சிருக்கிறத வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக வருது. ஒரு நூல் தள்ளி வரதுனால நான் அதை மார்க் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் 1 1/2 இன்ச்சஸ் எனக்கு அங்கே இருக்குது. கரெக்டாக இருக்கிறதுனால கரெக்டாக நான் அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். கீழே வந்து ஸ்லீவோட ரவுண்டை நம்ம மார்க் பண்ண போகிறோம். 11 1/2 வருது. ஸோ நான் எனக்கு வந்து அதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. அது போக 1 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். இந்த லைனை நான் நேராக்கிக்கிடுதேன். இந்த பஃப் ஸ்லீவ் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கங்க யாராக இருந்தாலும் பஃப் ஸ்லீவை இந்த மாதிரியும் பண்ணலாம். வேறு மெத்தட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் வந்து நீங்கள் போடுங்க.
பார்க்குறவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஏன்னா இது நிறைய டெய்லர்ஸும் பார்க்குறீங்க, கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கவங்களும் பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கும் அதில். ஸோ இதில் நம்ம வந்து ஹைட் எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2.5 இன்ச்சஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதே 2.5 இங்கேருந்து மார்க் பண்ணி அங்கேருந்து ஒரு அழகான ஒரு ஸ்மூத்தாக ஒரு கர்வ் போட போகிறேன் நான். இந்த 2 இது தான் ஜாயின் பண்ணணும். ஸோ சைடில் வந்து அந்த சீம் அலவன்ஸ் இருக்கக்கூடிய லைனில் வந்து லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக போடணும். கண்டிப்பாக அப்படி போடணும். இல்லைனா வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பண்ணும்போது அந்த லைன்லேயே ஸ்ட்ரெயிட்டாக பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கிளாத், அதாவது நம்ம ஸ்லீவை வந்து அந்த ப்ளவுஸை வியர் பண்ணி ஸ்லீவ் போர்ஷன் கீழே, அதாவது நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வர்ற இடத்துல கொஞ்சோண்டு ஒரு கிளாத் வந்து வெளியே தொங்குற மாதிரி இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி இந்த டெக்னிக்கை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான், இவ்வளோ தான் இந்த பஃப், இந்த மெத்தடு இவ்வளோ தான் இருக்குது இதில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் வந்து போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ரிலேட்டிவ்ஸில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை பிகினர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு 4 பேருக்கு நம்மளும் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் அட்டாச் பண்ணி கட் பண்ணணும். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷனாக நான் வச்சுக்கிடுதேன். இது கரெக்டான அளவாக இருக்கிறதுனால ஃப்ரண்ட் போர்ஷனில் கொஞ்சோண்டு உள்குழி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிடுதேன். ஒரு 1/2 இன்ச் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் ரொம்பவே ஈஸி தான். நம்ம கற்றுக்கும் போதே நல்லா கவனமாக கற்றுக்கிட்டா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றவங்க சொல்கிற மாதிரி இதெல்லாம் கஷ்டமானது கிடையாது இது. ஸோ இந்த பேக் போர்ஷனை அப்படியே நம்ம ட்ரேஸ் எடுக்க போகிறோம். அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நான் ட்ரா பண்ணிக்கிடலாம். அதில் வந்து சில சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணால் போதும், நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு கிடச்சிரும். அதில் எங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு வருதோ அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணுங்க. சைடில் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அதை வந்து நம்ம சைடில் இந்த ஆர்ம்ஃபிட் கிட்ட பிடிக்கக்கூடிய டாட்டுக்காக நான் வெளியே தள்ளி விட்டுருக்கேன். அதை நம்ம விடலைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் அந்த சைடில் சீம் அலவன்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக கம்மியாயிரும். ஃப்ரண்ட் நெக் வந்து எங்களுக்கு 6.5 வருது. ஸோ அதை மார்க் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் பேக் சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறதுனால அந்த லைனை வந்து நான் ஸ்ட்ரெயிட் ஆக்கிக்கிடுவேன். ஸோ ரொம்ப வந்து வைடாகிடும். ஒரு அப்படியே கொஞ்சம் வைடாக கேட்குறாங்கன்னா ஒரு 1/4 இன்ச் மட்டும் நம்ம பண்ணலாம். இது வந்து போட்டு வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வைடாக இருந்தால் அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபிட் அவ்வளோ இருக்காது. இங்கே ஒரு க்ராஸ் லைன் யூஸ் பண்ணிக்கிடுதேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நெக் வந்து லூஸ் ஆகுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபால்ட்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டைப் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ இந்த மாதிரி நம்ம வரையும் போது ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்களோட பஸ்டோடைய அண்டர் பஸ்டோட ஹைட் வந்து 13. ஸோ நான் 13 வந்து மார்க் பண்ணுறேன். கிளாத் எடுத்தும் மார்க் பண்ணலாம். இப்படி நம்ம ஸ்கேல் வச்சும் 2 சைட்லேயும் நம்ம வந்து ஒரு லைனை போட்டுட்டு திருப்பி அந்த லைனை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஷோல்டர் வந்து அங்கே அந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் மார்க் பண்ணியிருந்தேன். அதில் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணது 13 inches இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 12.5 12.75 தான் இவங்களுக்கு பஸ்டோட அந்த ஹைட்டு. ஸோ 13 வந்து அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸோடு வச்சுருந்தது. டென்னு வந்து இவங்களுடைய செஸ்ட்டோட அந்த நிப் ஏபெக்ஸோட மிட் பாயிண்ட் அது வந்து. ஸோ நான் அதில் வந்து ஒரு லைன் பண்ணியிருக்கேன். ஸோ 3.5 தான் வரணும். ஸோ இவங்களுக்கு வந்து ஆபெக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்படி வராது, இது 3.5 தான் வரணும் அவங்களுக்கு. ஸோ நான் அந்த லைனை வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த இடத்துல. சம்டைம்ஸ் வந்து அவங்க அளவு எடுக்கும்போது கொஞ்சம் அந்த ஏபெக்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் ராங்காக சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுக்கும் அதே ராங் வந்து அந்த கிளாத்தில் அப்படியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபீலிங் இருக்கிறதுனாலும் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இவ்வளோ தான் வரும்னு சொல்லி நம்மளே வந்து ஒரு லைன்ஸ் வந்து நம்மளே யூஸ் பண்ணலாம் அந்த இடத்துல. ஸோ நான் ஃபுல்லாக அந்த ட்ரா பண்ணது ஃபுல்லாக வந்து அயன் பண்ணி வந்து எரேஸ் பண்ணிக்கிட்டேன். 3.5 தான் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த கரெக்டான லைன்லேருந்து 3.5 மார்க் பண்ணியிருக்கேன். பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணுறேன். இதை வந்து அவங்களோட மிட்டு. ஸோ 10னா ஒரு நூல் வந்து கம்மி பண்ணி மார்க் பண்ணணும். ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ அந்த அளவு. இவங்களுக்கு வந்து 1.25 வந்து வைக்கலாம் நம்ம. மெயின் டாட் இப்படி தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து கரெக்டான அளவு, அதாவது எக்ஸ்ட்ரான அளவு மார்க் பண்ணி வச்சுருந்தது. ஸோ நம்ம அந்த கர்வ் எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து செகண்டாக நான் ட்ரா பண்ண லைன் வந்து கரெக்டான அளவு. கீழே இருக்க ஃபஸ்ட்டாக ட்ரா பண்ணது வந்து எக்ஸ்ட்ரா அளவுன்னு சொல்கிறது. ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறோம். இந்த பக்கம் 2 inch அந்த பக்கம் 2 inch வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் லைனில் பண்ண மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸோ எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து ஒரு லைன் மட்டும் பண்ணிக்கிடணும் நம்ம.
வேஸ்ட்டோட ரவுண்ட் வந்து 4 டிவைட் பண்ணி 8.5 வந்துச்சு. ஸோ இதை நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். 3 inches மார்க் பண்ணுறோம். அந்த டாட்டோட ஸ்பேஸ் அப்படியே விட்டுட்டு அந்த 3 inchலேருந்து திருப்பியும் கணக்கெடுத்து 8.5 மார்க் பண்ணுறோம். ஸோ அந்த 8.5 போக சைடில் வந்து சீம் அலவன்ஸ் வந்து 1.5 விட்டுருப்போம். ஸோ திருப்பி செக் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. 3.25 கிட்ட வருதா? எஸ், 3.25 கிட்ட வருது. ஸோ நான் 3.25லேருந்து அந்த 8.5 கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது கரெக்டாக இருக்குது. நடுவில் பிடிக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து நான் வந்து கணக்கெடுக்கலை. ஸோ அதை கணக்கெடுக்கனா நம்ம சைடில் எக்ஸ்ட்ரா விடணும்னு வராது. ஸோ இது மாதிரி பண்ணும்போது நல்லா அக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தே இப்படி தான் இருக்கும். ஒரு 1/2 inch வந்து லேசாக ஃப்ரண்ட் பார்ட்டில் உள்குழி வந்து கட் பண்ணிக்கிடணும். ஆல் ஓவர் நம்ம பெருசாக என்னென்னலாம் மார்க் பண்ணுமோ அதெல்லாம் மார்க் பண்ணிட்டோம். நான் இப்போ க்ராஸாக மார்க் பண்ணுறேன். ஸோ இதை ஏன் மார்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சைடில் ஒரு 1/4 inch, இந்த சைடில் ஒரு 1/4 inch, டோட்டலாக ஒரு 1/2 inch வந்து டாட் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணுறோம். இவ்வளோ தான் ஃப்ரண்ட் பார்ட். ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தடாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பிகினராக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பிகினர்ஸும் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே என் வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப்ஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு என்கரேஜாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட லைக்ஸ்க்கும் கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்கவங்களுக்கும் என்னோடய வீடியோ வந்து ஒரு சின்ன ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்தமாதிரி பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ஒரு நாச் கட் போட்டுட்டோம்னா நம்ம வந்து அடிக்கடிக்கு அளந்து பார்த்துலாம் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு பார்க்காமலே கரெக்டாக அந்த நாச் கட் பிடிச்சி நம்மளே ஸ்டிச் போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுக்கு தான் எல்லா இடத்துலையும் வந்து நான் கன்ஃபார்மாக நாச் கட் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் நான் வந்து மேலே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பெல்ட்டோட ஹைட்டு தான் அளக்க போகிறோம். 4 இருக்குன்னா மேலே 1/2 inch தள்ளி வச்சுருக்கேன். 4னால் நம்ம 4.5 எடுக்கணும். அதுவே சைட்லேயும் எனக்கு அதே 4னால் 4.5 நம்ம எடுக்கணும். ஏன்னா மேலே 1/2 inch வச்சாச்சு. கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 inch. ஸோ டோட்டலாக 1 inch விட்டுருக்கேன். பேக்கோட அளவு வந்து 10 இருக்குன்னா ஒரு 1/2 inch மட்டும் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணிக்கிடணும். 10.5 வைக்கணும் அதுக்கு. ஸோ பட்டி வந்து இவ்வளோ தான் மார்க்கிங் இருக்குது அளவு எடுக்கிறதுன்னு பார்த்தாக்கா.
ஸோ லைனை வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கியிருக்கேன். அதாவது அந்த எக்ஸ்ட்ரா 1/2 inch எடுத்த அளவு இது. ஸோ நம்ம வந்து 3.5 தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த 3.5 மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1/2 inch கீழே மார்க் பண்ணுறோம். நம்ம மார்க் பண்ணிட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ பட்டி வந்து ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். பார்க்குறவங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இனிமேல் வீக்லி வந்து 2 வீடியோஸ் போடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் பொறுத்து தான் நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக என் வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து அது உங்களோட கட்டிங் மெத்தட்லேயும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலை. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கட் பண்ணி ப்ளவுஸில் வந்து ஏதாச்சும் டவுட் இருக்கோ, இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கட்டிங் போடணுனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நம்ம போடலாம். ஸோ பட்டி இவ்வளோ தான். கீழே கொடுக்கக்கூடிய கிராஸ் வந்து கண்டிப்பாக அந்த நிறைய பேருக்கு வந்து தெரியும். அதாவது பஸ்ட்டு கொஞ்சம் பல்காக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கீழே வந்து பெல்ட் பார்ட் வந்து கீழே இறங்குன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபால்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து அதில் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணும்போது ஒரு 1/2 inch வெளியே தள்ளி வரும். ஸோ பட்டி வந்து சின்னதாக தான் வரும். ஸோ நான் அதில் வந்து 2மே ஒரே அளவாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹூக்கை வந்து நான் தனியாக எடுத்து கொஞ்சம் ஃபியூ இன்ச்சஸ் வந்து மைனஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்து ஒரே அளவில் அதிகபட்சமாக ஒரே அளவு தான் கிடைக்கும் நம்மளுக்கு. சம்டைம்ஸ் தான் ஒரு சைடில் கம்மியான பக்கமும் இன்னொரு பக்கம் அதிகமான பக்கமும் கிடைக்கும். ஸோ நம்ம கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். ஊக்பட்டியோட ஐப்பட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும். ஸோ இது ஃபோல்டிங் சைடுனால ஃபோல்டிங்கை கட் பண்ணிவிட்டு ஊக் சைடை வந்து கொஞ்சம் நான் ட்ரிம் பண்ணிக்கிடுவேன். ஐப்பட்டி எடுத்து வச்சாச்சு. ஸோ ஊக்பட்டி வந்து கொஞ்சம் ஒரு சிங்கிள் ஃபோல்டிங் போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 1.25 1.5 உள்ள இருந்தாலே போதும். ஸோ லைனை வந்து நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த பார்த்து நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஊக்கைன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கிடலாம். ஸோ ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இவ்வளோ தான் வந்து போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து 1 by 1 மேலே வச்சு காட்டிடலாம். ஸோ நம்ம பேக் சைடில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் பார்ட் இது. இது ஸ்லீவ் பார்ட். அதை அட்டாச் பண்ணக்கூடியது நம்ம வந்து கட் பண்ணி வச்சாச்சு இதில். ஸோ மிஷினில் உட்காரும் போது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம உட்காரணும். மிஷினில் உட்காந்துக்கிட்டே பட்டி கட் பண்ணுறேன், ஸ்லீவ் கட் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் வேஸ்ட் தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிவிட்டு பாருங்கள்.
ஸோ இதுதான் அதோட மெயின் பீஸ். ஸோ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.